முதலில் பிள்ளையாரப்பனை வணங்கி கொண்டு மாதா பிதா தெய்வங்களையும் எனது ஜோதிட குருமார்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு பெண்ணின் ஜாதகத்திற்கு திருமணத்திற்காக வேண்டி ஒரு வருடம் ஜாதக பொருத்தம் பார்க்க அனுப்பி வைத்து கொண்டிருந்தார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆணின் ஜாதகத்தை பொருத்தி பார்த்து அதில் சுமார் 300 ஜாதகங்கள் பொருத்தம் இருந்தும் பெண் வீட்டாருக்கு பிடித்தால் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடிக்காது, மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிடித்தால் பெண் வீட்டாருக்கு பிடிக்காது, இப்படியுமாக திருமணம் தள்ளி கொண்டே போனது. பெண்ணின் பெற்றோர்கள் கவலையுடன் எங்கள் மகளுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று கேட்டார்கள். பெண்ணின் ஜாதகத்தில் திருமணத்துக்குரிய தசாபுத்திகளை கணக்கிட்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதிக்கு மேல் மாப்பிள்ளை யார் என்று முடிவாகி நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். அதற்கடுத்த 6 மாதத்தில் திருமணமும் நடக்கும் என்று சொன்னேன். அதன்படியே பிப்ரவரி 7ஆம் தேதி பார்த்த ஜாதக பொருத்தத்துடன் பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பிடித்து போனது. அப்பொழுது திருமணத்தை நிச்சயம் செய்துவிடலாம் என்று பார்க்கின்ற பொழுது பெண்ணின் அப்பா வழி பாட்டி மிகவும் உடல்நலக் குறைபாட்டில் இருந்தார். படுத்த படுக்கையாக இருந்தார். இதை என்னிடம் சொல்லி இப்பொழுது திருமணத்திற்கு நிச்சயார்த்தம் செய்தால் திருமண தேதிக்குள் பாட்டிக்கு ஏதேனும் நல்முடிவு ஏற்பட்டால் திருமணம் தடைபட்டு குறித்த தேதியில் திருமணம் செய்ய முடியாமல் போய்விடுமே, என்ன செய்வதை ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது நமக்கு மிக முக்கியமான பொறுப்பு, இதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி 3 நாட்கள் டைம் கேட்டு பார்த்து அப்போது அந்த பெண்ணின் ஜாதகத்தை சொல்லிவிட்டு மேற்கொண்டு சொல்கிறேன். அந்த பெண் பிறந்த தேதி 6/4/1999 மாலை 5:06 திருநெல்வேலியில் பிறந்துள்ளார். ஜென்ம லக்கணம் கன்னி. 2இல் செவ்வாய், 3இல் சந்திரன், 5இல் கேது, 6இல் புதன், 7இல் வியாழன் சூரியன், 8இல் சனி சுக்கிரன், 11இல் ராகு. கேட்டை 2ஆம் பாதத்தில் பிறந்த இவருக்கு புதன் திசை, இருப்பு வருடம் 8, மாதம் 8, நாள் 0. தற்போது சுக்கிர திசை நடந்து வருகிறது. 2-9 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடமாகிய மங்கள ஸ்தானத்தில் இருக்க, 8 கூடிய செவ்வாய் 2இல் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்க, சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை என்பதால் சுக்கிரன் திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்கு தடையில்லை. சனி இருப்பதால் தாமதமாக செய்வார் என்பது அனைவரும் அறிந்ததே. தற்சமயம் இந்த பெண்ணுக்கு 26 வயது ஆகிவிட்டது. 6/2/2022 முதல் 6/2/2025 வரை சுக்கிர திசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு வேள புத்தி 6/2/25 முதல் 6/10/2027 வரை வேள புத்தி நடப்பில் உள்ளது. நான் எப்படி 6/2/2025க்கு மேல் திருமணம் உறுதியாகும் என்று சொன்னேன் என்று கேட்டீர்களே. ஆனால் சுக்கிர திசை ஓகே, களத்திர காரகன் 8 கூடிய மாங்கல ஸ்தானத்திலும் இருக்கிறார். ராகு புத்தி நடக்கும் பொழுது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சந்திரன். சந்திரன் நீச்ச வீட்டில் இருப்பதால் ராகு புத்தியில் திருமணம் நடக்க வாய்ப்பில்லை என்பதால் வியாழ புத்தியில், அதாவது 7 கூடியவன் வியாழன் புத்தியில் 8ஆம் இடம் மங்கள ஸ்தானம் இருக்கும் சுபத்துவ சனியின் அந்தரத்தில் திருமணம் நடக்கும் என்று கணித்தேன். அதை அவர்களிடம் சொன்னேன். அந்த நேரத்தில் பாட்டி
கவலைக்கு இடமான நிலையில் இருக்கும் பொழுது எப்படி திருமண நாள் குறிப்பது ஏதேனும் இடங்கள் வருமா பாட்டிக்கு என்று உண்டு, ஏதாவது உண்டு என்றால் திருமணம் நடைபெறுமே என்று கேட்டதற்கு நான் 3 நாட்கள் ஆய்வு செய்து பாவக முறைப்படி, அதாவது எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடருக்கு ஆய்வு செய்ய ஜாதகம் கொடுப்பவர்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும். இப்பவுமே சொல்லுங்கள் என்று சொன்னால் அது பலன் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்னுடைய பழக்கம். மற்றவர் என்னை விட அனுபவசாலிகள் உடனே சொல்லக்கூடிய திறமைசாலிகளும் இருப்பார்கள். அதையும் மறுப்பதற்கில்லை. நான் பாவ முறைப்படி, அதாவது 9ஆம் இடம் தந்தைக்கு 4ஆம் இடம் பாட்டி, ஆக லக்கணத்திற்கு 12ஆம் இடம், லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தை பாட்டி லக்கணமாக போட்டு நடப்பு தசாபுத்தி அந்தரங்கள் ஆராயும் பொழுது பாட்டிக்கு 8ஆம் இடத்தில் வேளன் ஆட்சியாக பாட்டியின் லக்கண அதிபதி சூரியனுடன் இருக்க உயிருக்கு ஆபத்தில்லை என்று தெளிவாகியது. அடுத்து சனி அந்தரத்தில் பாட்டிக்கு 6-7 கூடிய அதிபராகி சுக்கிரனுடன் இணைந்து சுகத்துவமாக இருப்பதால் பாட்டி ஸ்தானத்துக்கு 9இல் இருப்பதால் அதிலும் உயிருக்கு பாதிப்பு இருக்காது என்று ஆய்வு செய்து, அடுத்ததாக வரக்கூடிய புதனந்திரத்தில் பாட்டி ஸ்தானத்திற்கு 2 12 கூடியவராகி 7இல் அமர்ந்து தசாநாதன் சுக்கிரனுக்கு 12இல் புத்திநாதன் வியாழன் இருக்க, புத்திநாதனுக்கு 12இல் அந்தரநாதன் புதன் இருக்க, புதனந்தரத்தில் தான் பாட்டிற்கு நன்மணிவு இருக்கும் என்று கணக்கிட்டு, அதாவது 16/11/2025க்கு மேல் புதனந்திரம் வரும்போது தான் நன்முடிவு இருக்கும் என்று கணித்து, அதுவரை உயிருக்கு பாதிப்பு இருக்காது. அதனால் துணிந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள் என்று சொன்னேன். நான் சொன்னது போலவே அவர் எல்லா ஏற்பாடும் செய்து நிச்சயதார்த்தமும் செய்து திருமணத்துக்கு நாளம் குறித்து ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி, இப்பொழுதே ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக திருமணம் இனிதே நடைபெற்றது. பாட்டியும் படுத்த படுக்கையாக இருந்தாலும் நன்றாக இருக்கிறார்கள். எல்லோருக்கும், பாட்டி உட்பட அனைவருக்கும் மகிழ்ச்சி. பேத்தியின் திருமணத்தை பார்த்ததில் வீட்டில் போய் பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது பாட்டிக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஒரு ஜோதிடர் ஏன் இதை கவனவுடன் பார்க்க வேண்டுமென்றால், திருமணம் என்றால் மண்டபம், சமையல், பூக்காரர், மேலகாரர், ஃபோட்டோ வீடியோக்காரர், டெக்னீஷியன்கள், டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், இப்படி பல விஷயங்களுக்கு பணம் கட்டி குறிப்பிட்ட தேதியில் திருமணம் நடக்கவில்லை என்றால் பலத்த நஷ்டம் ஏற்படும். ஆகையால் எந்த ஒரு ஜோதிடரும் தனது பொறுப்பை உணர்ந்து கவனமாக ஆராய்ந்து சொல்ல வேண்டியதே அவசியமாகிறது. இன்னொரு சம்பவம், அந்த நபர் எனக்கு தெரிந்தவர் என்றாலும் வெளியூரில் இருப்பதால் அவருக்கு தெரிந்த ஒருவரிடம் நான் வீடு கட்டியிருக்கிறேன், கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும், அதாவது பால் காய்ச்ச வேண்டும், புது வீட்டிற்கு பால் காய்ச்ச வேண்டும் என்று சொல்லி, அந்த நேரத்தில் எனது தந்தையும் உடல்நலத்து கோளாறில் இருக்கிறார். ஆகவே எனது தந்தை ஜாதகத்தை பார்த்து அதை நன்றாக கவனித்து இப்பொழுது கிரகப்பிரவேசத்தை வைத்துக் கொள்ளலாமா அல்லது சிறிது நாள் கழித்து வைத்துக் கொள்ளலாமா என்பதை பார்த்து சொல்லுங்கள் என்று அந்த ஜோதிடரிடம் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய ஜாதகத்தை பார்த்து, உங்கள் தந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதால் இப்போது கிரகப்பிரவேசத்திற்கு நாள் குறித்து தருகிறேன், தாராளமாக செய்யுங்கள் என்று சொல்லி நாளும் குறித்து கொடுத்து விட்டார். இதை 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் குறித்து கொடுத்திருக்கிறார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 6 நாட்களுக்கு முன்னதாகவே தகப்பனார் அவர் மறைந்து விட்டார். ஆக அந்த கிரகப்பிரவேச நிகழ்ச்சி, பாலுகாட்சி நிகழ்ச்சியானது தடைபட்டு விட்டது.
அதில் அவர்களுக்கு மிகுந்த வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. என்னிடம் அந்த ஜாதகத்தை காட்டியிருந்தால், அதை நான் கெட்டிக்காரன், நான் தான் கெட்டிக்காரன் என்று சொல்ல வரவில்லை. ஓரளவுக்கு ஒரு 2 நாள்கள் ஆராய்ச்சி செய்து அதில் அது 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்தையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 6ஆம் இடம் மட்டும் வலுப்பெற்றால் உடல்நலக் கோளாறு மட்டுமே இருக்கும். 8ஆம் இடமும் வலுப்பெற்றால் உடல்நலத்திற்கு உயிருக்கு பாதிப்பு இருக்கும் என்பதை கணித்து சிறிது நாள் கழித்து கிரகப்பிரவேசம் வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கலாம். அவர் என்னிடம் அதை பற்றி கேட்டுக்கொள்ளவில்லை. அதன் பிறகுதான் சொன்னார்கள், ஜாதகம் பார்த்து தான் ஏற்பாடு செய்தோம், அப்படி இருந்தோம் இப்படி ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். ஆக பத்திரிகை நான் நாள் குறித்து பத்திரிகை அடித்து உறவினருக்கு எல்லாம் கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் செய்து கிரகப்பிரவேசத்துக்கு 6 நாள் முன்னதாக தந்தை இறந்து விட்டபடியால் கிரகப்பிரவேசத்தை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்னும் பல மாதங்கள் கழித்து தான் மீண்டும் கிரகப்பிரவேச ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது அவர்களுக்கு பொருள் விரையும் மட்டுமல்ல, மனவேதனையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகும். மற்ற ஜோதிடர்களை நான் குறை சொல்லவில்லை. ஜோதிடத்தில் பலன் சொல்லும்போது மிகுந்த கவனமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. இப்படியும் சில பேர் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் என்னிடம் என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, ஆபரேஷன் செய்வதற்கு 5 லட்சம் செலவாகும் என்று சொல்கிறார்கள். 5 லட்ச ரூபாய் செலவழித்து ஆபரேஷன் செய்தால் பிழைத்துக் கொள்வார்களா, ஆயுள் கெட்டியாக உள்ளதா என்பதை கவனித்து சொல்லுங்கள் என்று கேட்பவர்களும் உண்டு. அவர்களுக்கும் ஒரு நாள் 2 நாள் அவகாசம் வாங்கி கொண்டு நன்றாக ஆய்வு செய்துதான் அவருக்குண்டான பதிலை செய்யலாம் செய்ய வேண்டாம் என்று சொல்வேன். இது என்னுடைய பழக்கமாகும். இதில் யாரும் என்னுடன் நீங்கள் சொல்வது போல் எங்களுக்கு நடக்கவில்லை, நஷ்டமாகிவிட்டது என்று யாரும் இதுவரை சண்டைக்கு வந்ததில்லை. அது ஒரு ஆண்டவன் புண்ணியம், நான் வணங்கும் குருமார்களின் புண்ணியம். ஆகவே இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.